26/10/2025 சரியாக ராகு காலம் கழிந்து இன்னைக்கு பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை. சிவபெருமானே, உலகத்தில் பேசும் தெய்வம்பா. உலகத்தில் கூப்பிட்ட குரலுக்கு பேசும் அற்புத தெய்வமே, இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ, பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நல்ல அருள் புரிந்து எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து, எல்லாருக்கும் பிரச்சனைங்க, எல்லாருக்கும் நோய்கள், பிரச்சனை, கடன், நிம்மதி இல்லைங்க, சந்தோஷமே இல்லைங்க, சாப்பிட முடியலைங்க, தூங்க முடியலைங்க, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுங்க, மனைவிகிட்ட பிள்ளைகிட்ட உக்காந்து பேச முடியலைங்க, பணம் கோடி கோடியாக இருக்குதுங்க, சொத்து கட்டடம் காரு பங்களா இருக்குதுங்க, ஆனந்தமே பறி போயிடுச்சுங்க, யாருமே நம்ம பேச்சு யாரும் கேட்கறது இல்லைங்க. உங்களுக்கு ஒரே தீர்வு மட்டும் சொல்கிறேங்க, எப்போ எந்த நோய் வரும்னு உங்களுக்கு தெரியாது. நேற்று கூட திருப்பதியில் ஒரு ஆமணி பஸ்ஸில் திருப்பதி தரிசனம் பண்ணிட்டு போனாங்க, அப்படியே அந்த பஸ் எரிஞ்சு 20 பேர் இறந்துட்டாங்க. இது சரியா விதியா? விதி. எந்த கோயிலுக்கு போனாலும் விட போகிறதில்லை, புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் சிவன், பிரம்மன், விஷ்ணு, கணபதி, முருகன், இவங்க 5 பேரை முடியாத உலகத்தினுடைய பிரம்மாண்ட சக்தி தான் பத்ரகாளி, புரிஞ்சுங்க. இந்த மும்மூர்த்திகளும் கையெடுத்து வணங்கிய தெய்வம் தான் பத்ரகாளி அம்மன். அவள் ஒருத்தி தான் 9 கிரகத்தை தடுத்து ஆட்கொள்வாள். சிவனை, தேவர்களை வதம் பண்ணக்கூடியவர், நவகிரகத்தின் மீது கோபம் கொள்வார். ஆனால் பெருமாளிடத்திலும் பிரம்மனிடத்திலும் அன்பு செலுத்துவார். ஆனால் சிவன் என்ன செய்வார்? ஞானத்தை கொடுப்பார், அருளை கொடுப்பார், அன்பை கொடுப்பார். உங்கள் குடும்பத்தை அன்பாக பார்த்து கொள்வார், நல்ல பாதையில் அழைத்து செல்வார். எந்த வகையிலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. சிவனை போல நினைத்தால் முத்தி தரும் தலம் அண்ணாமலை. காசியில் 1 கோடி பேர் அன்னதானம் பண்ணால் திருவண்ணாமலை ஒரு ஆளுக்கு போட்டால் புண்ணியம். இதுதான் என்னுடைய நம்பர். நீங்கள் எல்லாரும் பார்த்துங்க. ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்சது பால் அபிஷேகம், அன்னதானம், ஒரு திட்டம் அமைச்சிருக்கேன். அபிஷேகத்துக்கு 1000, புஷ்பத்திற்கு 2000, 3000 எல்லா வகையான அபிஷேகத்தூளுங்க, 5000 ரூபாய் எல்லா வகையான புஷ்பங்கள், அன்னதானத்துக்கு 5000 ரூபாய். இதுதான் ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இது அக்கௌண்ட் நம்பர். உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ வேண்டி நீங்கள் அனுப்புங்க, வேண்டிக்கிறேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் இங்கே நேராக ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் வந்து வணங்கினால்தான் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் சந்தோஷம் வரும் என்பது சிவன் அருள்.